இந்த அக்னி தீர்த்த கடற்கரையில் மக்கள் குளிக்கைக்காண்டியும் இங்கே வந்து கடற்கரையில் வந்து இந்த ஓரத்தில் இந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பூஜைகள் பண்ணுறக்காண்டி பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கூட்டங்கள் வருது. இந்த கூட்டங்கள் வர இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை? கீரை விற்கிறது. கீரை விற்கிறதுக்குன்னு ஒரு சங்கம் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். அதுவும் தப்பு இல்லை. அது அவங்களோட வியாபாரம், அவங்களோட வயிற்று பிழப்பு, அதில் தப்பு கிடையாது. கீரை விற்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த கீரையை சாப்பிட்றதுக்காண்டி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னன்னா, ஒரு 50-100 மாடுகள் வளர்க்குறாங்க. அந்த 50-100 மாடுகள் வந்து டெய்லி எந்த சாப்பாடு கொடுக்க கிடையாது. ஏன்னா வேற ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டா அது வந்து இங்கே கீரை சாப்பிடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி அந்த மாடுகளை வஞ்சிச்சு வெறும் எந்த சாப்பாடுமே கொடுக்காம இங்கே நிப்பாட்டுவாங்க. இந்த இடத்த விட்டு அவங்க எங்கே அந்த மாடுகள்லாம் போகக்கூடாதுன்றக்காண்டி ஒரு ஆள் கம்பு வச்சு நின்றுட்டே இருப்பாரு. அங்கிட்டு மாடு போச்சுன்னா அங்கிட்டு வந்து கம்பு எடுத்து விரட்டுவாரு, இங்கிட்டு வச்சுன்னா இங்கிட்டு வந்து விரட்டுவாரு. இப்படி விரட்டும் போது என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, அப்படியே அந்த கடற்கரையில் ஓடி வரும்போது, அந்த ஓரத்தில் ஓடி வரும்போது அங்கே வந்து வயசானவங்க அந்த பூஜை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க இந்த லக்கேஜில் வச்சுட்டு உட்காந்துருக்க மேலாம் ஏறி மிதிச்சு ஓடுது. நிறைய பேர் முட்டி தள்ளுது. அதில் காளைகள்லாம் மாடுகள்லாம் வந்து பிரச்சனை பண்ணுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்கிறதுனால நிறைய பேர் ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. போன மாதம் கூட ஒரு வயசான ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மாடு முட்டி பெரிய காயப்பட்டு அவர் வந்து ஆபத்தான நிலைமையில வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சிகிச்சைக்கு பலன் இல்லாமல் இறந்து போனதா ஒரு கேள்வி வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இந்த சம்பவம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கூட வந்து இதே அக்னி தீர்த்த கடற்கரையில் வந்து ஒரு வயசான ஒரு அம்மா, அந்த வயசான அம்மா மேல மாடு முட்டி மண்டையெல்லாம் உடஞ்சி அது வந்து மயக்கம் அடைஞ்சு ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போனாங்க சொந்தக்காரங்களாம். எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க தெரியல. அதே மாதிரி வயசான ஒரு தாத்தா, அவர் மூஞ்சிலாம் உடஞ்சி முகம் ரத்தம்லாம் வந்து மயக்க நிலை இருந்தாரு. ஒரு சின்ன பையன், ஒரு 6 வயசு 7 வயசு பையன், அவன் அந்த பையன் மேல ஒரு பெரிய காலை ஏறி மீச்சு ஓடிச்சு. நான் கண்ணால பார்த்தேன். இது வந்து டெய்லி நடக்குது. இதை வந்து தடுக்கிறக்காண்டி நாங்கள் நகராட்சியில் ஒவ்வொருவரையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ராமேஸ்வரம் மக்கள் சார்பாக கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கோம். நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு நாள் எடுக்கிறாங்க, மறுநாள் அதே தான் நடக்குது. அதே மாதிரி மாடை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. எப்படி ஒரு 100 மாடு இருக்கும், இல்லை 50-100 மாடு இருக்கும். இந்த ஏரியாவே ஒரு சின்ன ஏரியா. இந்த ஏரியாவில் ஒரு 50-100 மாடை நிப்பாட்டிக்கிட்டு டெய்லி அது நடக்குது. அதாவது இந்த இடத்துல கம்பு வச்சு அப்படி நிற்பான், அது மாடு இங்கிட்டு வரணும். இப்படியே வரும்போது இங்கே கீரை கொடுப்பாங்க. இங்கே கீரை கொடுத்தா அந்த அங்கிட்டு போகும்போது அங்கிட்டு திரும்ப அங்கிட்டு விரட்டுவான். இப்படி இங்கிட்டு அங்கிட்டு விரட்டும் போது மாடு எல்லாருமே ஏறி மீச்சு மோதி ஏகப்பட்ட பேர் விழுந்து பண்றாங்க. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும். கண்டிப்பா உயிர் பலி நடக்கும். இது நடக்காம இருக்கணும்னா இந்த ராமேஸ்வரம் மக்களை வந்து, இந்த ராமேஸ்வரத்துக்கு வர மக்களை வந்து இந்த ராமேஸ்வரம் நிர்வாகம் தான் காப்பாற்றணும். அதாவது இப்ப நகராட்சி நிர்வாகம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த வர பக்தர்களை காப்பாற்றுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.